2007ஆம் ஆண்டு தேசிய அளவில் கடுமையான விலைவாசி உயர்வு ஏற்பட்டது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காக சிறப்பு பொது விநியோக திட்டம் ஒன்றை திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகள் மூலமாக பருப்பு, எண்ணெய், ரவா, மைதா உள்ளிட்ட பொருட்களை சந்தை விலையை விட குறைவான விலைக்கு அன்றைக்கு மக்களுக்கு வழங்கினார்கள். அது மட்டும் இல்ல, கடுகு, சீரகம், வெந்தயம் உள்ளிட்ட 10 மளிகை பொருட்களை 50 ரூபாய்க்கு வழங்கினார்கள். கலைஞர் அவர்கள் 2007 தொடங்கி வைத்த அந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. ரேஷன் கடைகள் மூலமாக சர்க்கரை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தற்போது வழங்கப்படுகின்ற அளவை விட இன்னும் கூடுதல் அளவு வழங்கிட இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டு, முக்கியமாக முதலமைச்சர் தலைமையில் நிதி, உணவு, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்கின்ற வகையில் ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு இந்த அரசு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன்.